ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து டாப் 10 பெஸ்ட் கம்யூனிட்டி ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பீஸ்ஃபுல்லான கம்யூனிட்டி ஃபிஷ்ஷஸ் கூட நீங்கள் விடலாம். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா போய் அட்டாக் பண்ணாது. அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நிப்பிங் ப்ராப்ளமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணும்போது கூட சில ஃபிஷ்ஷஸ்லாம் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபிஷ்ஷஸ் கூட ப்ரீடிங் பண்ணும்போது கூட அந்தளவுக்கு அக்ரெசிவாக இருக்காது. ஸோ ஏன்னா இது அந்த அளவுக்கு நான் பாட்டுன்னு இருப்பேன்ற மீனை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக யாரோ பார்க்க வரீங்கன்னா லைக் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரோ பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டு நம்ம வீடியோவில் வரும். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்பர் 1ல் நம்ம பார்க்க போகிறது கப்பீஸ் தான் கைஸ். ஸோ கைஸ், இந்த கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷு. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷு கூட தான். ஸோ பிகினர்ஸ் கூட இதை வாங்கி வளர்ப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டி ஃபிஷ் கூட வேணால் இதை விடலாம், பட்டு ப்ரெடேட்டர் ஃபிஷ் கூட மட்டும் இதை விடக்கூடாது. அதுதான் மெயின். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிம்பிங் ப்ராப்ளமு அந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஸோ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ் எதிர்பார்க்குறீங்கன்னா கப்பீஸை சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பிளாட்டீஸ். ஸோ கைஸ், பிளாட்டீஸுன்றது எல்லா வகையான பிளாட்டீஸும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ நிறைய வகை பிளாட்டீஸஸ் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவங்களும் ஒரு லைவ் ப்ரீடர்ஸ் தான். ஸோ கைஸ், இந்த பிளாட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி டேங்க்கில் பெஸ்ட்டு ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா நிப்பிங் ப்ராப்ளமு அந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளமும் இந்த மீன்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது கோலி லோச் தான். ஸோ கைஸ், கோலி லோச் பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் ஈல் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஈல் கிடையாது, இது வந்து லோச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ், இது வந்து உங்கள் டேங்க்கில் பாட்டம் ஃபீடராக இருக்கும். ஸோ உங்களுடைய அதிகமான பெல்லட்ஸ் ஏதாவது கொஞ்சம் கீழே இருந்தால் இதுங்க சாப்பிட்ரும். அதுவும் இல்லாமல் உங்கள் டேங்க்கில் இருக்க சின்ன சின்ன ஆல்கேயும் இது சாப்பிடுங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து நல்ல ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷாகவும் இருக்கும். தாராளமாக உங்கள் டேங்க்கில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ 4th பிளேஸில் இருக்கிறது ரம்மி நோஸ் டெட்ரா. ஸோ கைஸ், இந்த ரம்மி நோஸ் டெட்ரா பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி அந்த ரெட் கலரில் அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஒரு நல்ல லைட்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பாயிண்ட் மட்டுமே தனியாக தூக்கி காட்டும். ஸோ இது வந்து ஸ்கூலிங் ஃபிஷ் தான். ஸோ ஒரு குரூப்பாகவும் இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்கள் கம்யூனிட்டி டேங்க்கில் நல்ல ஒரு சூட்டபுளான ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மீன்கள் வந்து மற்ற மீன்களை எந்த விதமான தொந்தரவும் பண்ணாது. நல்ல ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ் தான் இது. ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்லி குயின் ராஸ்போரா. ஸோ கைஸ், இந்த ராஸ்போரா டைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் டைப் தான். ஸோ கைஸ், இந்த ஸ்கூலிங் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பிளாக் கலரில் அதோட பேண்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பெல்லி பின்னாடி. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமாக தெரியும். ஸோ எப்படி ரம்மினோஸ் டெட்ராக்கு அதோட மூக்கு தனித்துவமாக தெரியுதோ அதே மாதிரி இதோட அந்த பிளாக் பேட்டர்னும் தனித்துவமாக தெரியும். ஸோ கைஸ், இந்த டெட்ராவும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ் தான். நீங்கள் தாராளமாக உங்களோட கம்யூனிட்டி டேங்க்கில் ஆட் பண்ணலாம். நம்பர் 6th பிளேஸில் இருக்கிறது ரெட் ஐ டெட்ரா. ஸோ கைஸ், எப்போ நம்ம சொல்கிறது தான் பிகினர்ஸ்க்கு ஒரு சூட்டபுளான ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்னா அது இதுதான். இதோட கேர் லெவலும் ஈஸி தான். ஸோ பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு சூட்டபுளான ஒரு ஃபிஷ்ஷு ரெட் ஐ டெட்ரா. ஸோ கைஸ், இந்த ரெட் ஐ டெட்ரா பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் தான். ஸோ இந்த மீனும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ் தான். ஸோ நீங்கள் தாராளமாக உங்களோட கம்யூனிட்டி டேங்க்கில் இந்த மீனை நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் பலூன் வெரைட்டி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, நார்மல் வெரைட்டி வாங்கிக்கோங்க. அண்ட் கைஸ், இது ஸ்கூலிங் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு 8 இல்லை 10 ஃபிஷ்ஷஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மீன் வந்து ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் உங்கள் டேங்க்கில் இருக்கும். அப்போ தான் இந்த மீன் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தனித்தனியாக வச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. ஸ்கூலிங்கே ஆட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 7th பிளேஸில் இருக்கிறது கோரிடோரா கேட்ஃபிஷ் கைஸ். ஸோ கைஸ், கோரிடோரா கேட்ஃபிஷ்லாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் காமனாக கிடைக்கக்கூடியது அல்பினோ தான். ஸோ அல்பினோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட வாட்டர் பெராமீட்டர் தான் நம்ம டிஸ்பிளேயில் காட்டியிருப்போம். ஸோ கைஸ், இந்த கோரிடோராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ ஒரு சின்ன வகையான ஒரு கேட் ஃபிஷ்ஷு. ஸோ உங்கள் டேங்க்கில் இது ஸ்கூலிங்காகவும் இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 8 to 10 ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுங்கள். இந்த மீன்கள் பாட்டமில் ஃபுட்டை தேடி நீந்தி போகும்போதெல்லாம் அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷு. நம்பர் 8th பிளேஸில் இருக்கிறது க்ளோ டெட்ரா. ஸோ கைஸ், இந்த டெட்ரா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லா அக்வேரியம் ஷாப்லேயும் இந்த க்ளோ டெட்ராவை பார்க்கலாம். இந்த மீன்கள்லாம் நல்ல ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷு. ஸோ இதுங்களும் ஒரு கொஞ்சம் குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு மீன் தான். அதனால் ஒரு 8 to இல்லாட்டி 6 to 10 அவ்வளோ ஆச்சு ஆட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நிறைய கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மீன்னா அது இந்த க்ளோ டெட்ரா தான். ஸோ உங்கள் டேங்க்கில் நீங்கள் ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது டேனியோஸ். ஸோ கைஸ், டேனியோஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அதுலேயே க்ளோ வெரைட்டிலாம் வேறு இருக்குது. க்ளோ வெரைட்டிலே நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து டேனியோஸை ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் குரூப்பாக வைங்க. ஸ்கூலிங்காக இருக்காது, பட் இதுங்க வந்து குரூப்பாக இருக்க விரும்பும். ஸோ கைஸ், இந்த டேனியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப துருதுருன்னு இருக்கும். ஸோ உங்கள் டேங்கே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேனியோஸ் இருக்கும்போது. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ், ஒரு நல்ல கம்யூனிட்டி ஃபிஷ் கைஸ் டேனியோஸ். ஸோ நம்பர் 10th பிளேஸில் இருக்கிறது காங்கோ டெட்ரா தான். ஸோ கைஸ், இப்போ நம்ம அக்வேரியம் ஷாப்லலாம் இந்த காங்கோ டெட்ராவை பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த காங்கோ டெட்ராவை லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். ஸோ கைஸ், இந்த காங்கோ டெட்ரா பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு லைட் கொடுத்தீங்கன்னா அந்த லைட்டில் அதோட பாடி நல்லா ஷைன் ஆகும். ஸோ இது வந்து யாரும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இதுவும் ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியான ஒரு ஃபிஷ் தான். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ எண்டப் ஆகுது. ஸோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரோ பார்ப்பாங்கன்னா மெயினாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை கைஸ்.